வீவர்ஸ் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் செய்ய போகிறோம். அது எப்படி பண்ண போகிறோன்றத நான் இப்போ இதில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சிம்பிள் மெத்தட் தான் இது. என்ன பண்ண இதை வந்து ஃபோல்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு 30 இந்த ஒரு 40 சென்டிமீட்டர் அளவில் இதில் என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு முழுசாக ஒரு இது பண்ணிருக்கோம். அதை எப்படி பிரிச்சுருக்கோம்னா 4ஆக பிரிச்சுருக்கோம். இதில் 1 2 3 4 பகுதியாக பிரித்து ஒட்டியிருக்கோம். இப்போ இப்படி மடித்து ஒட்டுற மாதிரி ஒரு ரெடி பண்ணிருக்கோம். இதில் ட்ராயிங் பண்ணிவிட்டு இப்போ 1 பை 1 நம்ம ட்ராயிங் பண்ணிடணும். இதுலேருந்து இது வரையே 15 சென்டிமீட்டர் வச்சுக்கணும். இதுலேருந்து இது வரையே 15 சென்டிமீட்ரு. அதுக்கடுத்தது இது 8 சென்டிமீட்ரு, இது 5 சென்டிமீட்ரு இது வச்சுருக்கோம். அதுக்கடுத்தது இந்த சைடு ஒரு 15 சென்டிமீட்டர். இப்போ அதுக்கடுத்தது ஒரு 5 சென்டிமீட்டர்ஸ். இப்போ இதேமாரி நம்ம 4ஆக பிரிச்சுக்கணும். இது 15, இது 5, இது 15, இது 5, இப்படி நம்ம 4ஆக பிரித்து மேலே இதில் ஒரு 7 சென்டிமீட்டர்ஸ் வந்து கூரை காமிக்கிறதுக்காக இதில் வந்து ஒரு 5 சென்டிமீட்டர்ஸ் வந்து இந்தமாரி ஒரு லைன் அடிச்சுக்கணும். லைன் அடித்து இதில் ஒட்டுறதுக்காக ரெடி பண்ணிட்டு ஒரு கிராஸ் கொண்டு லைன் போட்டு இதேமாதிரி ரெடி பண்ணிக்கணும். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லேசாக இங்கே கீழே ஒட்டுறதுக்காக லேசாக 1 சென்டிமீட்டர் வச்சு ஒரு மார்க் பண்ணி இதேமாதிரி பிளேடால் லேசாக ஒரு லேசாக ஒரு மார்க்கிங் கட் பண்ணிக்கிட்டோம்னா அந்த இடத்துல ஒரு மார்க்கிங் ஆகிடும். இதேமாதிரி லேசாக பண்ணிட்டோம்னா இந்த இடத்துல ஒரு ஃபோல்டிங் பண்ணி மடிக்கி ஒட்டுறதுக்கு ஒன்றான விட ஆகிடும். அதேமாரி இந்த சைடும் ஆகிடும். அதுமாரி இதுலேயும் ஃபோல்டிங் பண்ணி ஒட்டுறதுக்கு ஒன்றானதாக எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கணும். இப்போ நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஃபோல்டிங் பண்ணியாச்சு. இப்போ இதெல்லாம் கட்டிங் பண்ணதை எல்லாமே ஃபோல்டிங் பண்ணியாச்சு. நம்ம ஃபோல்டிங் பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணோம், இது ஃபோல்டிங் பண்ணிவிட்டு 4ஆக ஃபோல்டிங் பண்ணதை இப்போ வச்சு மடித்து ஒட்ட போகிறோம். நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இது ஃபுல்லாக பண்ணோம், அதை மடிச்சிருக்கோம், அதுக்கு அடுத்து மடிச்சிருக்கோம், இப்போ வச்சு மடித்து இப்போ ஒட்ட போகிறோம். இதை ஒட்டிட்டு அப்படியே நம்ம கூடவே நம்ம சேனலில் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் பெல் பட்டன் அழுத்துங்க. நம்மளுடைய சேனலை உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இதேமாரி நம்ம ஒட்டிட்டு ஒரு சின்னதாக ஒரு டேப் போட்டு ஒட்டிட வேண்டியதான். ஒட்டியாச்சு. இப்போ நம்ம ஃபோல்டிங் பண்ணி இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது மேல் கூரை இதுக்கு டாப்புக்கு ஒட்டணும். இந்த கூரைக்கு அதுக்கு இதேமாரி இது வந்து 5 சென்டிமீட்டர் பண்ணோம் இல்லையா. இந்த 5 சென்டிமீட்டருக்கு பதிலாக ஒரு 1 சென்டிமீட்டர் கூட வச்சு ஒரு 6 சென்டிமீட்டரை நம்ம வந்து இந்தமாரி போர்டு கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்தமாரி அட்டையை கட் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம மார்க் பண்ணணும். இதை 5 சென்டிமீட்டர். இப்போ இது எவ்வளோ இருக்குன்னா 7 சென்டிமீட்டர் இருக்கும். இது 5 சென்டிமீட்டர் இருக்கும். இந்த உயரம் வந்து 7 சென்டிமீட்டர் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதுலேருந்து ஒரு 7 சென்டிமீட்டரு, அதுக்கடுத்து ஒரு 5 சென்டிமீட்டர், இப்படி நம்ம மார்க் பண்ணிவிட்டு இந்த இதை கட் பண்ணி ரெடி பண்ணணும். இப்போ அது எப்படின்றத பார்ப்போம். இப்போ நம்ம இது தேவையானதை ஃபோல்டிங் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஃபோல்டிங் பண்ணி இங்கே வைக்கிற மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இப்போ இங்கே வச்சு அப்படியே நம்ம ஒட்டினா ஒரு இண்டஸ்ட்ரியல் ரெடி ஆகிடுச்சு. ஒரு இண்டஸ்ட்ரியல் மாதிரியான அட்மாஸ்பியர் ஒரு மாடலை க்ரியேட் பண்ணிட்டோம் நம்ம. இப்போ எப்படின்றத நம்ம இப்போ ஒட்டிடுவோம். இப்போ இதில் என்ன பண்ணோம்னா இந்த ஃபோல்டிங் பண்ணோம்லையே அந்த ஸ்பேசஸில் ஃபெவிகால் தடவி அப்படியே இதுமாதிரி லேசாக ஃபெவிகால் தடவி இதை வந்து ஃபோல்டிங் பண்ணதை நான் ஒயிட் பகுதியை எப்படியும் அந்த சைட்லையும் உள்ள இதுவும் வச்சுக்கிறேன். நீங்கள் எந்த அட்டை வேணால் வச்சுக்கலாம். வீட்டில் எந்த அட்டை வேணால் யூஸ் பண்ணி இதுமாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அதை இதுமாரி லேசாக ஒரு சின்னதாக ஒரு சலப்பன் டேப் போட்டு ஒட்டி விட்டிங்கன்னா அதில் நல்லா பிடிச்சிக்கும். அதில்
இன்னும் லேசாக அந்த ப்ரொஜெக்ஷன் ஆனது இருந்தால் தான் ஒரு எலிவேஷனில் தெரியும் அது. அதுக்கடுத்து இதில் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இந்த இடத்துல ஒன்றானதை நம்ம ஃபெவிகால் தடவி அப்படியே ஒட்டிட வேண்டியதான். இதில் ஒட்டிட்டோம்னா நம்ம என்ன செய்யலாம்னா, இப்போ உங்களுக்கு தேவையான ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி ஒட்டியாச்சு. இப்போ நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியல் ஒன்று ரெடி பண்ணிட்டோம். இண்டஸ்ட்ரியல் மாரி ஒரு அட்மாஸ்பியர் ஒரு மாடலை க்ரியேட் பண்ணிட்டோம். இண்டஸ்ட்ரியல்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கு தேவையான சிமினி பண்ண போகிறோம். சிமினிக்கு என்ன பண்ண போகிறோன்னா, இந்தமாதிரி 2 ஒயிட் சார்ட் எடுத்து ஒரு போஸ்ட் கார்டர் கொஞ்சம் பெருசாக ஒரு சார்ட் எடுத்து லேசாக இப்படி கோன் உருட்டுற மாரி உருட்டணும். அப்படி உருட்டினோம்னா இதுமாரி வந்துடும். இதேமாரி எடுத்து உருட்டிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல இல்லை ஃபெவிகாலை வச்சு ஒட்டிடணும். அது ஃபெவிகாலை வச்சு ஒட்டிட்டோம்னா இப்போ சிமினி ரெடி ஆகிடுச்சு. அதேமாரி இன்னொரு சிமினியும் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதை கோன் உருட்டுற மாரி பேப்பரில் உருட்டிட்டு லேசாக ஈர்த்திங்கன்னா வந்துடும். அது இந்த இடத்துல லேசாக செஞ்சிங்கன்னா வந்துடும். அது இதில் என்ன பண்ண போகிறோம், ஃபெவிகால் தடவி இதையும் ஒட்டிட போகிறோம். ஒட்டியாச்சுன்னா இந்த வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ இதில் எக்ஸஸாக இருக்கும் இந்த பகுதி. இதை என்ன பண்ணிடணும்னா கட் பண்ணி எடுத்துடணும். அதை கட் பண்ணிவிட்டு அப்போ தான் நிற்கும். அது கரெக்டாக பேஸ் பண்ணி நிற்கிறதுக்கு தேவையானதை கரெக்டாக நம்ம பண்ணிவிட்டு கரெக்டாக வந்துடும். அது இப்போ சிமினி நிற்கிது. சிமினி ரெடி பண்ணியாச்சு. இப்போ சிமினிக்கு கலர் பண்ண போகிறோம். சிமினி என்ன பண்ண போகிறோன்னா, இந்தமாரி ஒரு கலர் எடுத்து இது உருட்டிகிட்டே வந்தோம்னா கலர் இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை பார்க்குறவங்க நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. கொஞ்சம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நம்ம சேனலில் என்னென்ன வேணுமோ, நம்ம என்னென்ன டவுட்ஸோ நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸ்கூல் ப்ராஜெக்ட் தேவையான எல்லா இதுவும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில் வேணுமோ நான் உங்களுக்கு போடுறேன். இப்போ இது இண்டஸ்ட்ரியல்ஸ் சிம்பிளாக செய்கிறது எப்படின்றத மட்டும் நான் போட்டிருக்கேன். இது ஃபுல்லாக இண்டஸ்ட்ரியல் ஃபுல் வீடியோவும் போடுவோம் அடுத்தது. அதையும் நீங்கள் அப்டேட்டில் கொடுத்துட்டே இருப்பேன், பார்த்துட்ருங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. சயின்ஸ் ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பண்ணியாச்சு. செமினியை நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ அதையும் அதேமாதிரி கலர் பண்ணிட்டோம். இந்தமாதிரி கட் பண்ணிட்டு ரெடி பண்ணிட வேண்டியதான். ஓகே.